உன்னை போட பொல பழம் படுத்துக்கான் 140 டங்கு டிங்கு டிங் எவ்வளவு சிக்ஸ் அடிச்சான் எல்லாரும் போட்டாங்க அவனை போட விக்கெட் எடுத்துட்டு இது பேரு வாட் ரபிஷ் இஸ் திஸ் பைத்தியத்தனமா இல்ல ஒருத்தன் 140 அடிச்சிருக்காங்க அவன் கிரெடிட் கூடியா கைந்தட்டியா பிரில்லியன்ட் நான் சொல்றதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தனா இவங்க எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் அடிச்சிருந்தா கூட KL Rahul is wearing the bowlers out. Even Jaiswal played 296 balls, Chika. Rohit Sharma, he did not look comfortable at all, Chika. Both the innings, he looked were out of sorts, Chika. Whenever there's been a little bit of movement and bounce, I think Bangalore first innings is Acha, Martin Ola India, correct? Chennai against even Bangladesh would Acha almost, correct? Correct. Ini idhir bhi aaye. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudhiya India win Naya cool drink. Campa is back, Chika. Campa da brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோவிந்தா. ஏய். சீக்கா காத்தால ஏந்து பாக்குறதுக்குள்ள மேட்ச முடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா. என்ன சீக்கா பொட்டலா ஆயிடுவாங்க, மகா பொட்டலா ஆயிடுவாங்க. என்னடா ஆதிகால சைடுரா, ஆதிகால மிச்சல் ஸ்டார்க்கு, ஆதிகால பேட் கமின்ஸ். வாய் விடுங்க. எப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி வாய் விடுறீங்களோ திருப்பி ரிவிட் அடி வாங்குறோம் சீக்கா. டோன்ட் எவர் ஆசீசன். நீங்க கேட்கவே இல்ல. சரி நீங்க பேசுறாபடி பேசுங்க. அவங்க திருப்பி உங்களுக்கு அங்கேருந்து ஆல் தி வே ஃப்ரம் அடிலைட் அம்ச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு பெரிய பொட்டலம் ஓபன் பண்ணி பாருங்க. வந்துச்சுப்பா டிஎஸ் கேம்பா அடிக்க கேம்பா தான் அடிக்கணும். இந்த மாதிரி பெரிய பொட்டலம் போட்டதுக்கு கேம்பா புதுசா கூல் டவுன் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி அணி நான் உண்மையை சொல்றேன் அணி நான் ஆக்சுவலா இந்த மாதிரி பொட்டலம் நினைக்கவே இல்லை. பட் ஆல் தீஸ் போல்ட் a brilliant plan. ஒன்னு ஒத்துக்கணும். See, actually பார்த்தா ஓவரால் டிஃபரன்ஸ் பார்த்தா அணி ஒரே ஒரு பர்சன் தான் அணி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன் மேன் டிராவிஸ் ஹெட். அவங்களோட டிராவிஸ் ஹெட் அடிக்கலன்னு வச்சுக்கோ, I'm not saying ifs and buts cricket வேற விஷயம். அவன் 140 அடிச்சிருக்கான் மச்சான். ஸ்கோர் கார்டு பாரு, அவங்க ஸ்கோர் கார்டு ஆமா நமக்கு ஒரே பவுலர் தான். பும்ரா இல்லனா வெச்சுக்கோ என்ன ஆகும்? நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது சீக்கா. See, you have to பேசுறடா நீ. First you give credit off seas. அவங்க they bowled a brilliant plan. First things பார்த்தனா they bowled ஒரு மாதிரி அந்த ஸ்டார்ட் எஸ்எஸ்வி எல்லாரும் வாய் கொடுத்து மாட்டாங்க. சின்ன பசங்க வேற வேலை கிடையாதா? You are too slow சொல்லுமா. எஸ்எஸ்வி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போச்சு. செகண்ட் டெஸ்ட் முதல் பாட்டிங் எடுத்து போட்டா. ஏயா நீ ஸ்லோ சொல்லணுமா? இதான் தேவையா உனக்கு? இப்பதான் நீ டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்திருக்க. அப்ப சொல்லி அடிக்கும் போது ஒண்ணுமே சொல்லல. இப்போ வந்து அவுட் ஆன அப்புறம் இமீடியட்டா சொல்றீங்க பாருங்க. இல்லடா அனே நான் என்னைக்குமே சொல்லுவேன், நல்லா பண்ணச்சே வாயை பொத்திக்கோங்க. ஞாபகம் போன ஆர்சிபி மேட்ச் போது சொன்னேன். ஏதோ ஆர்சிபி மேட்ச் ஏதோ ஆடினாங்க. அதுக்கு when you're doing very well keep quiet. சரியா போயா வாயை பொத்திக்கோ. நீ போட்டு கேம் ஆடு. நீ எதுக்கு பெரிய ஸ்ட்ரெச்சிங் பண்ற? அவன் போயிட்டு டூ ஸ்லோ எதுக்கு ஸ்டார்க்கு போய் நீ டூ ஸ்லோ பண்ணா வந்தான் போனா பொங்கன்னு எடுத்து போனா ஃபர்ஸ்ட் பால். அண்ட் சிராஜ் ஃபார் எக்ஸாம்பிள் யோ போட்டு அடி நடிச்சிருக்காங்க சிராஜ். டேய் சிராஜோட மூளையே கிடையாது உனக்கு. என்னடா பண்ற நீனு? பைத்தியம் பிடிச்சிட்டாடா உனக்கு. உன்னை போட பொல பழம் படுத்துக்கான் 140 டங்கு டிங்கு டிங் எவ்வளவு சிக்ஸ் அடிச்சான் எல்லாரும் போட்டாங்க. அவனை போட விக்கெட் எடுத்துட்டு இது பேரு வாட் ரபிஷ் இஸ் திஸ் பைத்தியத்தனமா இல்ல? ஒருத்தன் 140 அடிச்சிருக்காங்க அவன் கிரெடிட் கூடியா கைந்தட்டியா பிரில்லியன்ட் நான் சொல்றதை விட்டுட்டு நீ வந்து வெளில போ ஏதோ ஒரு 10 எடுத்தா மாதிரியோ 0 எடுத்தா மாதிரியோ சொல்லி எடுத்தா மாதிரியோ சொல்லி அடின்னு போட்ட வாச்சான். சொல்லி அடி இந்த டங்கு இந்த சொல்லி அடி டங்கு ஒருத்தான் மச்சான். அந்த டிராவல்ஸ் ஆச்சு அடியில இந்த பசங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பாரு 141 பால்ஸ் 40 சக்கர் அண்ட் 12 சிக்ஸஸ் அடிக்கிறாங்க மச்சான். அவன் அஸ்வின் கிஸ்வின்லாம் ஸ்பின்னர் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன்றான். இறங்கினது அட்லைன் லாங்கஸ்ட் பவுண்டரி சிக்ஸ் அடிக்கிறாங்க. Yeah, Travis Head literally stealing the show. But let's start with our batting, Chika. First innings, winning the toss, electing to bat. நம்மளோட பிக் பிளேயர்ஸ் எல்லாம் கமிங் பேக் இன். ரோஹித் சர்மா, சுப்மன் கில். நம்ம நினைச்ச மாதிரி ஜெயஸ்வால் அண்ட் KL ராகுல் ஓபன் ஃபர்ஸ்ட்லே அவுட் ஜெயஸ்வால். ஆனா நல்லா ஆடிந்தாங்க. சுப்மன் கில் அண்ட் KL ராகுல் நல்லா ஆடிந்தாங்க. அட் ஒன் ஸ்டேஜ் 69 for 1 இருந்தோம் சீக்கா ஆன் டே 1. அதுக்கப்புறம் தான் சீக்கா அந்த ஒரு ப்ராப்ளமே ஆரம்பிச்சது.
அந்த பர்டிகுலர் டைம்ல பாத்தீங்கன்னா எஸ் விக்கெட்ல கொஞ்சம் டெஃபினட்டா ஜூஸ் இருந்தது, மூவ்மெண்ட் இருந்தது, பட் இட் வாசன்ட் ஆஸ் பேட். அந்த பெர்த் விக்கெட் இருந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த ஃபர்ஸ்ட் டே. ஆனா இட் இஸ் தி ஏஜ் ஓல்ட் ப்ராப்ளம் திஸ் என்டையர் சம்மர் சீக்கா. ஒன்னு விட்டா லைனா 2 3 4 அப்படியே விட்டுன்னு இருக்கும். அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மட்டும் பெருசா போலனா வி ஹேவ் ஸ்ட்ரகிள். திருப்பியும் அதே தான் நடந்தது. வாட் இஸ் ஹேப்பனிங் சீக்கா? வை ஆர் வி ஸ்ட்ரகிளிங்? ரீசன் இஸ் நீ பாத்துல நீ சொன்ன மாதிரி நல்ல பாட்டு 69. நானும் பாக்கச்சே சரி 69 அடிக்கிறாங்கடா, நல்லா போயிட்டு நினைச்சேன். ஒரு விக்கெட் விட்டானே நீ பாருங்க அந்த லேட் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டார்க். அந்த பார்க்க ஸ்டார்க் ஒண்ணு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தா அந்த லேட் மூவ்மெண்ட் ஒன்று கொண்டு வந்தான். அண்ட் தே போல் எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் சீம் போலிங், ஃபாஸ்ட் போலிங் அண்ட் பவுன்ஸ். அங்க பார்த்த ஸ்டார்க் நீ பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சில பேர் பவுன்ஸ் பண்ணி இப்படிலாம் எடுத்தாங்க, சில பேர் லேட் மூவ்மெண்ட் எடுக்கிறான், சில பேர் எல்பிள் மாட்டிக்கிறாங்க. சோ அந்த போலன்றவன் நல்லா போட, அவனும் நல்லா போலிங் போட இன் ஆல் ஃபேர்னஸ். சோ they came with the plan. அவங்க பாரு எப்ப பார்த்தாலும் ஸ்டம்பியே அட்டாக் பண்ணிருந்தாங்க. பாத்தியா, ஸ்டம்பியே அட்டாக் பண்ணிருந்தாங்க. நீ பால் விடணும்னு ஆசைப்படுறான் விராட் கோலி, விட முடியல, காட்டு செகண்ட் ஸ்லிப். அதே மாதிரி ரிஷப் பந்த் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் ஆடுறாங்க. எல்லாம் விடணும்னு பாக்குறாங்க, ஸ்லிப்பு கிட்ட அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா செம்ம தேவடு தேச பள்ளி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செம்ம தேவடு தேச பள்ளி. செகண்ட் இன்னிங்ஸ் பால் எங்க என்னையாச்சு சத்தமா நான் போறேன் அப்படின்றான். அந்த பால் உள்ள லைட்டா உள்ள வந்தா ரோஹித் சர்மா ஸ்கோப்பே లేదండి, செம்ம தேவடு தேச பள்ளி. நீ பாரு நீ they bowl the short ball brilliantly, use the short ball differently, fantastically, judiciously use பண்ணாங்க. சும்மா ஆனாவனா ஷார்ட்டாலாம் போடல எப்போ. so the batsman did not know ball உள்ள வர போதா, ஷார்ட்டா வர போதா, மூவ் ஆக போதான்னு. and I thought that guy bowled and also bowled brilliantly, man. First things he got the vital breakthroughs. நீங்க டச் பண்ணுங்க ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் பத்தி. ஆப்வியஸ்லி விராட் கோலி அந்த லாஸ்ட் மேட்ச் அண்ட் செஞ்சுரி, பட் அகைன் நாட் ஏபிள் டு கான்ட்ரிபியூட். ரிஷப் பண்ட் வெரி சர்ப்ரைசிங்லி ஹி ஹாசன்ட் பீன் ஏபிள் டு கான்ட்ரிபியூட். எஸ் அந்த 20s and 30s அடிக்கிறார், அந்த பெரிய ஸ்கோர் வரமாட்டுது. இஸ் இட் ஷியர்லி பிகாஸ் வெயிட்டேஜ் ஆன் ரிஷப் பண்ட் இஸ் நவ பிகம் டூ மச் சீக்கா? ஓவர் த ஃபுல் சம்மர் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தடவை நம்ம நிறைய ஏர்லி விக்கெட்ஸ் விட்டு ரிஷப் பண்ட் ரெஸ்கியூ பண்ணுண்டா, ரிஷப் பண்ட் ரெஸ்கியூ பண்ணுண்டா. எஸ் ஹி இஸ் டன் இட் இன் தி பாஸ்ட், பட் இந்த வாட்டி அந்த 20s and 30s அந்த கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஒன் பிக் பாசிட்டிவ் அந்த பேட்டிங்ல டெஃபினட்டா நிதிஷ் ரெட்டி சீக்கா. ஹி ஹாஸ் பீன் பிரில்லியன்ட். 2 இன்னிங்ஸும் நீங்க பாருங்க, 2 இன்னிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நம்ம அடிச்ச அந்த 180 நிதிஷ் ரெட்டினால தான். நிதிஷ் ரெட்டி அண்ட் அஸ்வின் லாஸ்ட்ல ஒரு 22 ரன்ஸ், நிதிஷ் ரெட்டி ஒரு 42 ரன்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நிதிஷ் ரெட்டி திருப்பி ஒரு 40. he has proven இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல கிளாஸா ஆடுறாரு சீக்கா. ஐ மீன் ஒரு தில்லுக்கு துட்டு கிரிக்கெட்டர், ஒரு குட் ஆல்ரவுண்டர் இந்த மேக்கிங். போலிங்லயும் கொஞ்சம் டீசென்ட்டா கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஐ திங்க் இந்தியா ஹேஸ் a big positive in நிதிஷ் குமார் ரெட்டி சீக்கா. இவன் T20 கிரிக்கெட் ஆடுறான். டெஸ்ட்ல பார்த்தா ஒரு சைடுல விக்கெட் போயிட்டு இருக்கு, நின்னா அவுட் ஆயிடுவான்னு தெரியும். So he went for the bowling. தில்லி துடினானா என்ன ஒரு பால் கவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல மிச்சல் சாக 6 அடிக்கிறான் மச்சான் போட்டு. அண்ட் பவுன்சர் போட நேரா புட்டா பார் ஒரு 6 அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருந்தான். So yes, but one thing is நிதிஷ் ரெட்டி he is like a positive approach. அவன் கிளியரா விடுறான், நான் இந்த பசங்க மாதிரி தேவ் ட்ரெஸ் போடல, நிக்க போறதுல நிக்க. அவன் தெரிஞ்சு one thing I like about him is he knows what his limitations are. அவனுக்கு அவரோட ஸ்ட்ரெங்த் டிஃபென்ஸ்ல கிடையாது, அஃபென்ஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன அடி போட்டா அடி அவன் ரேஞ்ச்ல இருக்க அடிக்கிறான், போட்டு கவர்ஸ் மேல அடிக்கிறான், ஷார்ட்டா போட்டா புல் பண்றான், ஸ்கொயர் கட் பண்றான், கவர்ஸ் மேல அடிக்கிறான், which is a good sign. நீ சொல்ற மாதிரி போலிங் டீசென்ட்டா போலிங் போறான். மச்சான் 4 இன்னிங்ஸ் ஆடி இருக்கானா, 4 இன்னிங்ஸ் கன்சிஸ்டன்டா ஆடி இருக்கானா, நீ இஸ் டன் பிரில்லியன்ட்லி. 4 இன்னிங்ஸ் உட்கார்ந்து. அண்ட் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, offense is the best form of defense அவருக்கு. ஐ ஃபீல் என்ன எஸ் சீக்கா நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட், பட் மேட்ச் 2 days சீக்கா. ஒரே ஒரு செகண்ட் சீக்கா, 2 நாள்ல மேட்ச் முடிச்சிருக்காங்க சீக்கா. 2 நாள் 1 second சீக்கா. 2 hours and 2 days and 2 hours மேட்ச் ஓவர். We have batted entirely 80 overs in 2 innings put together. நீங்க சொல்ற மாதிரி yes, offense is for him, but the entire team is following that. It is not the good sign. நான் சொன்ன every player has his own technique. எனக்கு offense was the best form of defense நான் ஆடுச்சேன். பட் கவாஸ்கர் டெக்னிக்கலி பெர்ஃபெக்ட். மீதியெல்லாம் கவாஸ்கர், மோஹித் ரமநாத் அவங்களும் நின்று ரன்ஸ் ஆக்கலாம், நின்று ஆடுவாங்க. அந்த மாதிரி நின்று ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் என்ன பார்த்தா இவங்க என்ன ஒன் டே ஆடினாங்களா, T20 ஆடினாங்க, ஒரு 5 runs ஒரு அடிச்சுட்டே இருக்காங்க போட்டு. So they were just going for the bowling rather than say wearing out the opposition. First test பார்த்தனா இவங்க எஸ்எஸ்வி ஜெயசன் அடிச்சிருந்தா கூட
KL Rahul is wearing the bowlers out. நீ பாத்தியா நீ? Even Jaiswal played 296 balls, Chika. He also wear அவன அடிச்சு அதான் அவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிச்சா கூட ஜெய்ஸ்வால் இஸ் more aggressive சொல்லுவேன் than KL Rahul. But the KL Rahul over the more the 200 runs partnership போட்டு டபுக்கு வச்சு நீ சொல்லுவது புஜாரா மாதிரி ஒரு bowler இருக்கணும், பேட்ஸ்மேன் இருக்கணும் to wear the batsman or bowler out ன்னு. அந்த மாதிரி பண்ணாம இவங்க எல்லாம் they were just going for the runs. எனக்கு புரியவே இல்லையே எனக்கு. நீங்க ஆக்சுவலி க்ளோஸா மேட்ச பாத்தீங்கன்னா எல்லாருமே டிராவிஸ் ஹெட்னு சொல்லுவாங்க. 100% டிராவிஸ் ஹெட் தான் கேம் சேஞ்சர் வித்வுட் டவுட். பட் யூ நோ வேர் த மேட்ச் சேஞ்ச் சிக்கா? ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் செஷன்ல அந்த மெக்ஸ்வீனியும் லபுஸ்காக்னையும் ஒரு 89 ரன்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்களா இல்லையா அண்டர் லைட்ஸ். கஷ்டப்பட்டு எட்ஜ் 4 போவோம், ஒரு பீட்டு நான் இன்சைட் எட்ஜ் போடும். பட் தே ஃபாட் இட் அவுட் சீக்கா. அந்த ஓவர் நைட் ஆடினதுனால நெக்ஸ்ட் டே டிராவிஸ் ஹெட் வரும்போது டே டைம் செகண்ட் டே மார்னிங் சன் இஸ் அவுட் நல்லா பிரைட்டா இருக்கும் போது வச்சு ரிவிட் விட்டார். இன்ஃபேக்ட் டு ஸ்டேஜ் வேர் பும்ரா ஹேட் கிராம்ஸ். அது வேற நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சீக்கா. 5 டெஸ்ட் மேட்சஸ் பும்ராவோட ஒர்க் லோட் ஹேஸ் பீன் அ லாட் சீக்கா. இந்த மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா 20 ஓவர் பக்கத்துல அந்த ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு ஸ்டேஜ்ல 60 ஓவர்ஸ்ல he had already bowled about 17 or 18 overs சீக்கா. லிட்டரலி 1/3 of the overs, 1/3 of the bowling army வந்து பும்ரா கேரி பண்ணின்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டெஸ்டுக்கு அப்புறம் எல்லாமே ரோசியா தெரியும், வின் பண்ணும் போது எல்லாமே சூப்பரா தெரியும், தோக்கும் போது தான் இந்த ஃபிளாஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். கிளியரா தெரியுது சீக்கா. இந்தியா ஆர் டூ டிபெண்டன்ட் அண்ட் ஓவர் ரிலையன்ட் ஆன் பும்ரா ஃபார் விக்கெட்ஸ். நீங்க எப்படி அந்த சைடு டிராவிஸ் ஹெட் ஒரு ஆள் தான் மச்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அவங்களோட பேட்டிங்ல? இந்தியாவும் பும்ரா மட்டும் தான் போலிங்ல. வி நீட் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ். ஹர்ஷித் ராணா செம்ம அடி வாங்கினாரு, சிராஜ் போட பொழந்தாங்க. எஸ் 4 விக்கெட் எடுத்தாரு, ஆனா செம்ம அடி வாங்கினாரு அவரும். I think you're right. And the Labuschagne and McSweeney partnership, you said a very good point. அங்கதான் என்ன அதாவது பூமரா இனிஷியல் ஸ்பெல் சிங்க். நான் என்ன அவன் வருவான் பூமரா சிக்கன் போடாங்க லபிஷன் மாட்டிமா அப்படி எப்படி நான் நினைச்சேன். அப்படிதான் நான் சொன்னேன் ப்ரிவியூல எல்லாம் வருவாங்க சிங்க் உள்ள வரும் மாட்டிப்பாங்க. அந்த ஸ்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த விக்கெட் கிடைக்கலனா sometimes yes the others are struggling. Hey Siraj, I thought he will do much better than this. Fine, but the point is they also leak runs and அவங்க பார்த்த ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ளவங்க. பட் நீ சொன்ன மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு மாதிரி கில் த பூம்ரா எஃபெக்ட். The kind actually is Bumrah effect. ஒரு bowler வச்சு வின் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அந்த Bumrah effect வின் பண்ணோம். செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க அந்த பிரேக் இனிஷியல் பிரேக் கிடைக்கலனா then they have to play them through. ஆனா டிராவல் செட் மச்சான் அடிச்ச ஷாட்ஸ்லாம் பாருடா. நீ எங்கடா ரேஞ்ச்? ஸ்கொயர் கட், ஸ்கொயர் டிரைவ், கவர் டிரைவ், ஆஃப் டிரைவ் அப்படின்ற 6 சும்மா ஃபிளிக், ஷார்ட் பால் போட்டா புல்லு 360 டிகிரி அடிச்சானா போட்டு. அண்ட் ஸ்பின்னர்ஸ்லாம் கவலை அஸ்வினாது கிஸ்வினாது இறங்கி வர நேரம் டக்குன்னு விடுறான் போட்டு அலட்சியமா அடிச்சிருந்தான் போட்டு. எனக்கு என்ன ஒரே ஒரு சர்ப்ரைசிங்னா யூஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா சீக்கா. டிராவிஸ் ஹெட் எஸ் அடிச்சாரு, டிராவிஸ் ஹெட் டெஃபினட்டா ஹர்ஷித் ராணா வந்து பூச்சி போந்துட்டாரு. பட் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா தான் டிராவிஸ் ஹெட் எடுத்திருந்தாரு. ஸோ மேபி அந்த ஒரு 80 to 160 நீங்க பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் டிட் நாட் பிளே ஹர்ஷித் ராணா அட் ஆல். மேபி அந்த டைம்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா எடுத்துட்டு வந்திருக்கலாம். The number of drop chances that India had, அதுவும் நம்ம பார்க்கணும் சீக்கா. We did drop a few catches, slip liyo lati Rishabh Pant behind the wickets, ஒரு ball அப்படியே deflect ஆயி போகும். There were a lot of errors, but having said that, Mitchell Starc அவங்களோட bowlingல ஒரு bowler first innings, ரெண்டாவது இன்னிங்ஸ் இங்க டிராவிஸ் ஹெட், திருப்பி பேட் கமின்ஸ் கமிங் பேக் டு ஃபார்ம். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க சீக்கா? ஆஸ்திரேலியால ஸ்டார்க் செம்ம ஃபார்ம்ல இருக்கான், கமின்ஸ் செம்ம ஃபார்ம்ல இருக்கான், லபுஷானே வந்து ஒரு நல்ல ஒரு 70 ரன்ஸ் அடிச்சிருக்கான், 60 ரன்ஸ். இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? எனக்கு காலவாரி ஊட்டிங்கடா. அன்னைக்கு கூட நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன் 5ஆம் தேதி சாயங்காலம். எல்லாரும் கேட்டாங்க என்ன சார் என்ன ஆக போகுதுன்னு. கவலைப்படாங்க சார், நம்ம பசங்க தைரியமா ஆடுவான், கவலைப்படாங்க சார் எல்லாத்தையும் சொல்லி வாய் விட்டேன். வேற இங்க எப்படி நம்ம சிக்கிச்சிக்காத வாய் விடுறேன்னு அங்கேயும் போய் வாய் விட்டேன். இந்த டீம் நம்ம அர்ஜுன் அவங்களுக்கு யாருமே கிடையாது, டிராவல்ஸ் விட்டாரு. கடைசியில பார்த்தா லபிஷேன் ஒரு மாதிரி அழுக்கா ஆடி பழச்சிட்டான். McSweeney actually கொஞ்சம் டீசென்ட் ஆனா நார்மல் ஃபேர்னஸ் McSweeney கொஞ்சம் டீசென்ட், பட் லபிஷேன் போட்டு அழுக்கா ஆடி பழச்சிட்டான் போட்டு. ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா போலர் இல்ல நம்மளுக்கு. அண்ட் மோர் ஓவர் எனக்கு புரியவே இல்லை எதுக்குன்னா அஸ்வின் அன்னைக்கு திடீர்னு வந்து புரியவே இல்லை எனக்கு. போன மேட்ச் தான் வாஷிங்டன் சுந்தர் நல்லா பண்ணிருக்கான், ஏதாவது ஸ்டீம்னு ப்ராபப்லி இது நல்லா பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கு நீ பாரு கடைசியில் ஸ்கோர் பண்ண அவங்களுக்கு
யாரும் நிறைய டிராவிஸ் அடிச்சு ஒரு மாதிரி போடிச்சிட்டாங்க. ஆனா டிராவிஸ் அடிச்சு போடிச்சது இல்ல, போல 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 விராட் கோலி அடிக்கல சீக்கா, ரோஹித் சர்மா அடிக்கல சீக்கா. நீங்க ஸ்மித் சொல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட். எஸ், ஸ்டீவ் ஸ்மித் டோட்டலி நாட் இன் ஃபார்ம். பட் நம்மளுக்கும் நம்மளோட பெரிய பிளேயர்ஸ் தே ஆல்சோ ஸ்ட்ரகிள்ட் இந்த மேட்ச்ல. யா, செகண்ட் இன்னிங்ஸ்லாம் மிச்சல் ஸ்டார்க் அந்த சுப்மன் கில்லுக்கு போட்ட டெலிவரி. விராட் கோலிக்கு வந்து நீங்க பாருங்க இந்த மேட்ச் நிறைய அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் டார்கெட் பண்ணாங்க. விராட் கோலிக்கு ஆக்சுவலி ஸ்டம்ப் லைனே வரல, அந்த ஃபிஃப்த் ஸ்டம்ப்லே தான் வச்சாங்க. he has had that problem over the last 2-3 years. Outside the off stump he's had a problem, huge problem. Yes, and the 100 adichapro we all thought okay the king is back in it, but again those problems have resurfaced and the inconsistency unnu irukku chika. I hope it goes out pretty soon. வெரி குட் பாயிண்ட். அவங்க என்ன பண்ணாங்க இந்த மேட்ச் பார்த்தா அணி they work very hard. I think நல்லா அனலைஸ் பண்ணுங்க இந்தியன் டீமோட ஸ்ட்ரெங்த் வீக்னஸ். நீ பாரு ரிஷப் பந்த் ரெண்டு இன்னிங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கா பாத்தியா, கான்டெக்ட்ல போட் அப்படி பால் வெளில விடுற மாதிரி. ஓகே அடிக்கலாம் ரிஷப் பந்த் when he plays it looks good, but at the same time he is vulnerable. அந்த பால் any left hander is vulnerable. அப்படி பால் வெளில போச்சுனா கச்சக்கன்னு ஸ்லிப், அதுவும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரீம் அப்படி போச்சு பால் வெளில போச்சு அதுல. அண்ட் அவங்க இன்னைக்கு the one good thing is they bowled to a plan and the plan worked also for the money. That's also another thing. கரெக்டா போடணும் இல்ல எல்லா பாலும் நீ பிளான் போடலாம். விராட் கோலிக்கு ஆன் த காரிடர் அன்சர்டனிட்டி அங்கதான் போட போறேன் அங்கதான் போட. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட பார்த்தா விராட் கோலி விடுறதா வேணாமா சொல்லி மாட்டினா இல்லையா பாத்தியா, ஃபர்ஸ்ட் பால் விடுறா வேணாமா டக்கு கஷ்டப்பட்டு காலி ஆயிட்டான். சோ நீ சொன்ன மாதிரி அவன் அந்த அந்த ஏரியா தான் போட போறாங்க. அனாவசியமா ஷார்ட் பால் கொடுக்க மாட்டான் நீ, பட் they are pushing you on the back foot and then bowling those good length balls. அதுதான் சுப்மன் கில் ஆச்சு. உன்னை முதல்ல பின்னாடி அனுப்பிச்சு ஜஸ்ட் ஷார்ட் ஆவலிங், ஷார்ட் பால் ஜஸ்ட் ஷார்ட் ஆவலிங். அந்த பவுன்ஸ் இருக்குன்னா எல்லாம் போய் மாட்டிடுறாங்க எல்லாம் மச்சான், எல்லாம் இந்த பவுன்ஸ் போய் மாட்டி எவ்வளவு பேர் பாரு ஜிங்கு போட்டு எல்லாம் அப்படியே விட்டாங்க பாரு ஷார்ட் பால்ஸ், ஜஸ்ட் ஷார்ட் ஆவலிங் நாட் ஷார்ட் பால்ஸ். கமின்ஸ் வந்து கோயிங் சேகடா மச்சான் கமின்ஸ் I'm waiting for your packet, you send me the proton please, I'm waiting please நீலாங்கரையில் வெயிட்டிங் உங்க போட்டதுக்கு. Thank you very much Cummins. சூப்பர் செகண்ட் இன்னிங்ஸ் கூட பாரு அந்த கில்லி எடுத்தான் பாரு ரோஹித் சர்மா விக்கெட். ரோஹித் சர்மா நீ பார்த்தோன்னா என்னைக்குமே பால் கட்டிங் இன், ஸ்விங்கிங் இன், கமிங் இன் ஆஃப் த விக்கெட் இஸ் ஃபவுண்ட் இட் a problem all levels. நீ பார்த்த நிறைய வாட்டி பாத்துக்கியா IPL இருக்கட்டும் ஒன் டே பால் கமிங் இன் ஆஃப் த விக்கெட், நீ நாட் இன் தேர் ஆஃப் த விக்கெட் இஸ் ஃபவுண்ட் இட் a problem. கிளியரா கண்டுபிடிச்சாங்க. ரெண்டு இன்னிங்ஸ் அவ்வளவு அவுட் ஆனோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கமிங் இன் LBW, செகண்ட் இன்னிங்ஸ் கமிங் இன் டிங். ரோஹித் சர்மா என்ன நம்பர் பேட்டிங் ஆட போறோம் தெரியாது எனக்கு. Yeah, I wanted to ask you that he looked, நீங்க கரெக்டா முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. For the first time in a long time அவர் வந்து கொஞ்சம் ஒரு அந்த செகண்ட் இன்னிங்ஸ் எஸ்பெஷலி நேத்துக்கு ஈவினிங் பாக்கறச்சே வந்து அந்த மிச்சல் ஸ்டார்க் அந்த ஸ்பெல் போட்டுன்னு இருக்கும்போது ஒரு இன்சைட் எட்ஜ், ஒரு நோ பால், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கேட்ச் ஸ்லிப்ல எல்லாமே பார்த்தோம். ரோஹித் சர்மா he did not look comfortable at all Chika. Both the innings he looked ஒரு அவுட் ஆஃப் சார்ட்ஸா இருந்தாரு சீக்கா. தேவடா எக்கடா பால் தேவுடா எக்கடா பால் உன்னாரா உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆடினான். எக்கட உன்னாரு ఇక్కడ போயிட்டு போயிடுது. So he was not aware where the ball was. See, this happens the greatest of cricketers. But is it bad batting or great bowling by Australia? நீ எப்படிடா சொல்லுவா நீ? I would say great bowling by Australia. I 100% say great bowling by Australia. Technically, I mean, faulty technique by the Indians, but I thought Australians bowled brilliantly. But just on Rohit Sharma நீங்க பாக்கறச்சே இல்ல Chika, I think அவரோட mentality over the last 3-4 years, அவரோட batting mentality நீங்க பாத்தீங்கன்னா he has become an ultra aggressive batter. அவரால இப்போ திருப்பியும் போய் அந்த டிஃபென்சிவ் மோட்ல போனார்னா லைக் he did in the first and second innings நீங்க பாத்தீங்கன்னா he was trying to take time. அது இப்போ ஒர்க் அவுட் ஆல. ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இறங்கினதுல இருந்து பொல அடி தான். ஐ திங்க் he has to play that game only. I don't think Rohit Sharma has that waiting game anymore. I don't know, we might be surprised next match if he plays a long time, but I think he is an ultra aggressive batter. அவருக்கு கொடுக்கல extraordinary bowling by Australia Chika. Let's also be honest, Australia bowled really well. We have to give credit where credit is due. கலக்கிட்டாங்க actually அவங்க short ball. அந்த போலண்ட் பாரு ஹேசல்வுட் ரீப்ளேஸ் பண்ண பிரமாத போலிங் போட்டான் போலண்ட். வாட் போலண்ட் அவன் பாரு போலண்ட் வந்து பார்த்தா கரெக்டா அதே இருக்கிறான். நிறைய நோ பால் போடுறான் ஆனா அங்கேயே போடுறான். பேட்ஸ்மேனுக்கு என்ன இது? See, I'll tell you what, as a batsman, if I was to play the same Australian attack,
I have also struggled. I'm not that a great now. பிஸ்தா பிளேயரை விட நான் கிரேட் பிளேயர்லாம் கிடையாது. ஒரு பேட்ஸ்மேனா நான் பாக்குறேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா சீம் இருக்கு, எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் இருக்கு, எல்லாமே எக்ஸ்ட்ரால இருக்கு. அங்கதான் ஐ கிவ் கிரெடிட் டு யாரு டிராவிஸ் ஹெட். மச்சான் அவனே போஸ்ட் மேட்ச் கமெண்ட்ரியில போஸ்ட் மேட்ச் கமெண்ட்ஸ் என்ன சொன்னான்? Travis Head came. Appa India was very much well within the game. ஆமா See, yes, Labuschagne, McSweeney அடிச்சப்புறம் கூட பார்த்தனா they were 4 down. அதுக்கப்புறம் டக்கல் ஸ்மித் அவுட் ஆயிட்டான். So they were slightly in a trouble. They were also 4 down in trouble இருந்தாங்க. First things பார்த்தனா அவங்க ஃபாலோ விக்கெட்ஸ் நீ பார்த்தனா yes அவன் அடிச்சான் Labuschagne. பட் அந்த பார்ட்னர்ஷிப் அப்புறம் they were also struggling. மிச்சல் மாஷ் அவுட் ஆயிட்டான். அலெக்ஸ் ஹேரியா ஒரே ஆள் பாருங்க அதுக்கப்புறம். ஒரே ஆள் 100 for 3 அவங்களும் இருந்தாங்க. அப்பதான் அந்த கமெண்ட்ஸ் கூட சொன்னா பாரு. Thanks to Travis Head தான் சொன்னா. The difference between the batting both sides is Travis Head. நீ சொல்லுவ என்ன சிக்கா ஒரு அதான் ஆயிருக்கு. அவன் எனக்கு என்ன பிடிச்சிருந்தா Travis Head மச்சான் அவன் வந்து ஐபிஎல் கேம மாத்த மாட்டேன்றான், டெஸ்ட் மேட்ச் கேம மாத்த மாட்டேன்றான், ஒன் டே மேட்ச் மாத்த மாட்டேன். அவன் போட்ட அடின்னு தானே ஆடுறான்டா அவன். Travis Head, our camper, Cheeky Chicas, man of the match. 140 of just 141 deliveries. Chika என்ன ஒரு அடி. கேம் சேஞ்சர். நம்மளுக்கு எப்படி நம்ம ரிஷப் பண்ட பாக்குறோமோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியா வந்து டிராவிஸ் ஹெட்ட பாக்குறாங்க. ஒரு கேம் சேஞ்சர், மிடில் ஆர்டர்ல வந்து மேட்சே மாத்தி விட்டுற முடியும். கன்சிஸ்டன்சி இல்லனா கூட he has a fire, but இந்தியாவோட டெஃபினட்டா he has been consistent. He's been extraordinary. Coming back to India, Chika, இப்போ என்ன பண்ணணும் Chika? இவ்வளவு நாளா நீங்க நல்லா என்ன மச்சானா கைய மண்டல கைய வச்சிட்டீங்க. ஐயோ கோபாலா பண்ணாதரா. இது விடு, இது வரான் இவன் போறான். இன்னைக்கு பேப்பரை பாச்சுட்டா இவன் போறான். ஷமி வந்தாதான் ஒரே ப்ராப்ளி ஷமி டீப்லி ஹர்ஷித் ராணா. பட் ஐ வாண்ட் டு நோ சம்திங். எஸ் ஷமி போனா நல்லா இருக்கு பேசிக். பட் ஏன்னா பூம்ரா விட்டனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவன் வின் பண்ணது எதனால? நீ பூம்ரா ஸ்பெல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பூம்ரா ஒரே ஸ்பெல் முடிச்சு போயிட்டான் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அங்கனால தட்ஸ் ஹவ் வி ஒன் தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட். சோ அந்த பூம்ரா ஸ்பெல் இல்லனா நம்ம என்ன பண்ணிட்டு பூம்ரா வச்சு நிறைய வின் பண்ணனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. பூம்ரா வச்சு வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் போனோம். 50 ஓவர் ஃபைனல்ல பூம்ரா வச்சு T20 வேர்ல்ட் கப்பே வின் பண்ணிட்டோம். கரெக்டா? T20 ஒரே பால் வச்சு வின் பண்ணோம். T20 வேர்ல்ட் கப் பூம்ரா வச்சு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின் பண்ணோம். சோ ஒரே ஆனா நீ சொன்ன மாதிரி பூம்ரா பூம் 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 பாவண்டா அவன் என்னதானா பண்ணுவான். most test wickets in 2024. His workload management பாத்தனே இருக்கணும் Chika க்ளோஸா. டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மேட்ச் வந்து 2 நாள்ல முடிச்சதுனால அவங்களுக்கு 3 days ஆஃப். அதுக்கப்புறம் இன்னொரு 3 days ஆஃப். ஸோ இன்னும் ஒரு 6 days இருக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு. பட் இட் இஸ் அகெயின் அலார்மிங் சைன்ஸ். தி ஏஜ் ஓல்ட் ப்ராப்ளம் இந்த சம்மர்ல இந்தியாவோட பேட்டிங். எஸ் நம்ம போலிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா we are still doing well Chika. The supporting bowlers கொஞ்சம் பெட்டரா தான் நல்லா தான் போடுறாங்க there, but our supporting batting has been very 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 poor in the summer Chika. அதுதான் உண்மை Chika. அந்த ஒரு இன்னிங்ஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா செம்மையா ஆடணும். நல்ல ஞாபகம் இருக்கு. நியூசிலாந்து எதிர்க்கா அந்த பெங்களூர்ல வந்து அந்த செகண்ட் இன்னிங்ஸ் பிரில்லியண்டா ஆடணும். அந்த 2 இன்னிங்ஸை நீங்க வெளில எடுத்தீங்கன்னா என்டையர் பேட்டிங்ல வந்து ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கு. ஜெய்ஸ்வால் மட்டும் மேல டாப் ஆஃப் தி ஆர்டர் இஸ் டன் வெல். நீ பார்த்தனா நீ if I'm right, since you brought the New Zealand series into account, whenever there's been a little bit of movement and bounce, I think Bangalore first innings தான் ஆச்சா மாட்டினோல இந்தியா. கரெக்டா? சென்னையில அகைன்ஸ்ட் இவன் பங்களாதேஷோட ஆச்சா ஆல்மோஸ்ட். கரெக்டா? இன்னைக்கு திருப்பி ஆயிடுச்சு. Whenever there's a little bit of extra bounce and lateral movement, which is what happened in Perth first innings also. நம்ம 150 அவுட் ஆயிட்டோம். புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், கொஞ்சம் இங்க மூவ்மெண்ட் அப்படி இப்படி கிடைச்சிட்டு லேட்டரல் மூவ்மெண்ட் காலி ஆயிடும் நம்ம. பட் செகண்ட் இன்னிங்ஸ் எஸ் தேங்க்ஸ் ஃபார் பிரில்லியன்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அண்ட் தென் விராட் கோலி செஞ்சுரி, எவ்ரிதிங் லுக் டிஃபரெண்ட். ஸோ அந்த மாதிரி திரும்பி டிட்டர்மினேஷன் வர முடியுமா இந்தியானா? எஸ் தே கேன் கம் பேக். அணி நான் 3-0 சொன்னேன். இப்போ 1 all ஆயிடுச்சு. 4-0 பாக்கணும். 4-0 மாத்தாதீங்க. 3-0 சொன்னேன். நீ நான் 3-0 தான் சொன்னேன்.
I will stick to what I said, Chika. 3-2. யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. 3-2. ஒன்லி ரீசன் இஸ் ஆஸ்திரேலியன் பேட்டிங்கும் நீங்க பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிட்டாருன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டா இருக்கு. அவங்களுக்கு பேட்டிங் செம கேஸ் தான். அத ஷமி வந்துட்டானா ஐ ஹோப் தட் ஷமி வந்தா will make a huge difference. ஏன்னா அவங்களுக்கு you can't expect ஷமி டு ரிட்டர்ன் ஃப்ரம் ஹவு ஹி ரிட்டர்ன்ட் இன் வேர்ல்ட் கப்ல எப்படி போட்டாரோ அதே ஷமி திருப்பி வருவாரா நம்மளுக்கு தெரியாது சிக்கா. ஹி ஹாஸ் பீன் bowling well பெங்காலுக்கு. ஆனா 1.5 வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடல. லாஸ்டா ஆடினது லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல. ஸோ 1 year 11 months ஆயிடுச்சு. சாரி, மோர் தென் 11 months ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் 13 months ஆயிடுச்சு இப்போ. ஸோ he hasn't played any cricket in 13 months. So it is also going to be difficult for Shami. Having said that, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. It will definitely be a big bolster to the attack. You did touch upon Ashwin saying why did they make that change, Washington Sundar and Ashwin. நானும் ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தேன் சிக்கா. ஆக்சுவலி ஐ தாட் சரி வாஷிங்டன் சுந்தர் தான் ஆட போறாரு. பட் having said that, I mean it's you can't even நேத்தன் லைன் பாத்தீங்கன்னா அங்க bowling-ஏ போடல சிக்கா. In this wicketல வந்து ஸ்பின்னருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. He at least did something. நீ அதான் ஆடுற, அதான் சொல்றேன், ஏன் ஆடுறீங்கன்ற. அது நீ ஜடேஜா ஆடி போயிருக்கலாம், பேட்டிங்ல ரன் வந்துருக்கலாம். உனக்கு புரியவே எனக்கு கான்செப்டே புரியல. அந்த பையன் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடி வின் பண்ணி டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டீங்க. போன மேட்ச் வாஷிங்டன் வச்சு ஆடிங்க வின் பண்ணிட்டீங்க டெஸ்ட் மேட்ச். புரிஞ்சா? ஓகே, போன மேட்ச் ஜடேஜா ஆடுவோம்னு நினைச்சா அஸ்வின் ஜடேஜா ஆடி இருக்கணும். ஜடேஜா இன்னும் சர்ப்ரைஸ் வை ஜடேஜா இஸ் நாட் பிளேயிங். லெட் மீ பி வெரி ஃபிராங்க். ஏன்னா ஐ ஸ்டில் பிலீவ் இந்த மாதிரி விக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பின் போடுறதும் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னா ஜடேஜாக்கு அந்த ஸ்டிக்லயே போட்டு டிங்கு சிங்க்னு உள்ள கொண்டுருவான், எல்பிடபிள்யூ போடுவான், எல்லாம் பண்ணுவான். I still believe, though Washington Sundar did very well last match, இந்த மேட்ச் எதுக்கு அஸ்வின் ஆனாங்களே தெரியல எனக்கு. ஒண்ணே நீங்க அதே வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் கொஞ்சம் போலிங் போட்டா ரன் அடிச்சா, 2 இன்னிங்ஸ் கரெக்டா 20 அடிச்சா, வின் பண்ணி ஏதோ வின் பண்ணிட்டோம். வாஷிங்டன் சுந்தர் இல்லனா நீ அதே போயிருக்கணும். நான் ஒரிஜினலா என்ன நான் சரி ஜடேஜா டிராப் பண்ணது வெரி வெரி டிஃபிகல்ட் டிசிஷன். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜடேஜா எல்லாம் டிராப் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா பேட்டிங்ல அடிப்பான் ஜடேஜா, நம்ம 7 வந்து அடிப்பான். நிதிஷ் ரெட்டிக்கு அப்புறம் அவனும் நிதிஷ் ரெட்டிக்கு மாத்திருந்தான் மச்சான். இது ஒரு 100 ரன். சி நேதி கூட நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டேன், இந்த பசங்க ஃபைட் ஆன். நான் சொன்னேன் 170 டார்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் கொடுத்தா இந்தியா கேன் மேக் a fight of it நினைச்சேன். கட்சியில காலங்காத்தால ஏன் ஸ்கோரை பார்த்தா புஷ்னு போச்சு. இன்னைக்கு என்னடா ஆச்சுன்னு தெரியல எனக்கு. ஏன் காலங்காலம் ஸ்கோர் அப்படின்னு தட்டு பார்த்தா அப்படி டிவி ஆன் பண்ணா கோவிந்தா கோவிந்தா அரே கோவிந்தா கோவிந்தா. அதுக்கப்புறம் நினைச்சேன் ஐயோ என் பையன் வாங்கி கட்டிக்க போறேனே அப்படின்னு நினைச்சுதான் இருந்தேன். இல்ல இதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா, இல்ல நான் வந்து அகேன்ஸ்ட் டீம் இந்தியா, அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், அதனாலதான் கிடையாது. இவர் பேசுற பேச்சு அந்த மாதிரி ஒரு இந்தியான்னு வரச்சே இல்லாட்டி சிஎஸ்கேன்னு வரச்சே அவங்கதான் ஆல் கான்கரிங், வேற யாரும் கிரிக்கெட் ஆடுறதுக்கு இல்ல, நாங்க தான் பெஸ்ட்னு பேசுவாரு. அதுதான் அவர் பண்ணி. ஆனா நீ கால் இட் ரைட். போன மேட்ச் நீ சும்மா குதிக்காத, தை குதிக்காத. போன மேட்ச் எல்லாரும் என்ன சொன்னாங்க, okay you called it right, you got it horribly wrong. That is what I'm trying to say. You will get Chika, நீங்க சுத்துற ஒரு 6 போவும் Chika. கன்ஃபார்மா நீங்க அந்த மாதிரி சுத்தின்னு இருக்கீங்க. சூரா ஒரு 6 மாட்டோம். ஓகே எடுத்துவாங்க அந்த 6. What respect? Nobody called. I was only for the நீயே சொல்ற Chika சரண்டர் நான் என்கிட்ட. ஓகே Chika, but இதுதான் ஸ்போர்ட் நான் சொல்ல வர. Every time I keep telling you the same thing. When nobody expects it, இந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் சைடு, they are a great side. என்னதான் நீங்க சொன்னாலும் they are the current holding champions. They are the world test champions right now. And they showed championship mentality. அவங்க சைடுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவங்களோட ஸ்குவாட்ல நிறைய பிரச்சனை இருக்கலாம், அவங்களோட பேட்டிங்ல நிறைய பேர் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கலாம். பட் தே ஷோட் சாம்பியன்ஷிப் மென்டாலிட்டி. சிப்ஸ் ஆர் டவுன், குவாலிஃபிகேஷன், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபிகேஷன் அவங்களும் நல்லா பண்ணணும். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாரும் ஆஸ்திரேலியன், நம்மளே எப்படி பேசுறோம்னா ஆஸ்திரேலியன் மீடியா வந்து அங்க எப்படி பேசின்னு இருப்பாங்க அவங்கள பத்தி. ஆனா எல்லாரையும் அதை ஓவர் கம் பண்ணி தே ஷோட் தே கேன் வின். So they are not an easy side to take. நீங்க நினைக்கிற மாதிரி they will not fold easily. இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லா டெஸ்ட் மேட்சஸும் நீங்க பாருங்க க்ளோஸா தான் போகுது. 3-2 தான் என்னோட prediction. அது யார் பக்கம் தெரியல. So we have to wait and see. என்னோட prediction கோவிந்தா, நான் வாயை பொத்திக்கிறேன் இப்போதைக்கு. நான் பாக்குறேன் அது பிரிஸ்பேன் டெஸ்ட் கிட்ட வச்சு பார்க்கலாம். ஆனா ஒன்னு ஃபார் ஷுவர், அவங்க வந்து இந்த சும்மா இந்த மொட்டை விக்கெட் கேட்கலாம் கொடுக்க மாட்டாங்க பிரிஸ்பேன் டெஸ்ட்ல. ஐ மீன் they'll try to prepare the same kind of wicket where மழை வர பெஞ்சிட்டு இருக்கு பிரிஸ்பேன்ல Chika இந்த சம்மர். So it can be a very fresh wicket பிரிஸ்பேன்ல.
But I can again say the same thing. Okay, we'll talk about the preview. No, what you're saying is Everything right. now hinges on Bumrah. Bumrah. Boom, 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 Bumrah. Boom, 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 Bumrah. அப்படிதான் இருக்கு. எல்லாமே அவன் கையில இருக்குன்னா, I mean, too much dependency on Bumrah. That's what is the problem. Yep, you absolutely nailed it. அவங்களுக்கு ஜாஷ் ஹேசல்வுட் வேற வர போறாரு. சோ அது வந்து எப்படி ஸ்காட் போலண்ட் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க? நேத்து தூக்கிடுவாங்க அவ்வளவுதானே. பாசிபிளி தெரியல. They could probably play. பிரிஸ்பேன்லாம் பால் டர்ன்லாம் ஆவே ஆகாது. 4 மீடி பேஸ் ஆடணும் பசா போட்டு. டிராவல்ஸ் நான் சொன்னா போலிங் போடுறோம். இந்த சதி தான் பார்த்ததுல போலிங்கா போடல. இந்த நேத்தன் லைன்லாம் போட்டோம்னா ஒரு 50 நம்மளுக்கு சுருன்னு வந்துருது இல்ல. நேத்தன் லைன் போட்டா அவங்க திட்டி ஸ்டடி குஜி குஜி ஜாலியா ஆடுறாங்க. குஜி குஜி ஆடுறாங்க. எனிவே பிடிச்சிருக்கு. ஜாலிடி ஜில்கா பேட்டிங் ஆடுறான் மச்சான். செம்ம ஜாலிடி ஜில்கா பேட்டிங். டங்கு நீங்க வெறும் அந்த சிக்ஸஸ் மட்டும் தான் பாக்குறீங்க. அவரோட கிரவுண்ட் ஷாட்ஸ், அவரோட டிஃபென்ஸ் நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலி அவர் வந்து அவரோட டிஃபென்ஸ் இல்லன்னு, அவர் ஆக்சுவலி செம்ம சாலிட் டிஃபென்ஸ் வச்சிருக்காரு. சீக்கா டிஃபென்ஸ் இல்லன்னு சொல்ல நீ, he is playing to strengths ன்னு புரிஞ்சுக்கோ. he is playing to strengths. ஆன் தி ரைஸ் அடினா ஆன் தி ரைஸ் கவர் ட்ரை பியூட்டிஃபுல் அடினா ஆன் தி ரைஸ். புரிஞ்சுதா உனக்கு? ஆன் தி ரைஸ் கவர் பண்ணி காட்டு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நீ ஆஸ்திரேலியா பார்த்தனா அவர் மிச்சல் மார்ஷ் போலிங் போட்டுருக்காங்க. மிச்சல் மார்ஷ்லாம் ஒரு அப்பாட்டகர் போலர். அவனை வச்சு போல் பண்ணி இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அவங்க. அது மிச்சல் மார்ஷ் என்ன சீக்கா நம்ம அதே மிச்சல் மார்ஷ் நீங்க அங்க சொன்னீங்கன்னா அவங்களும் அதே தான் திருப்பி ரிப்ளை சொல்லுவாங்க. நிதிஷ் ரெட்டி வச்சுட்டு போட்டுன்னு இருக்காங்கடா அவங்களும் 5th bowler-ஆ. சீக்கா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இந்த பக்கமும் இருக்கு. அப்படி நீங்க பாக்குறச்சே. ஓகே, சோ குட் பாயிண்ட் சரண்டர். Yeah, so it is எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா there are inconsistency சீக்கா. இந்த சீரீஸே அப்படிதான் இருக்க போகுதுன்னு தோணுது சீக்கா. inconsistencies from both the sides. எந்த டீம் அந்த டெஸ்ட் மேட்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கன்சிஸ்டன்டா ஆடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்கன்னு தெரியுது. ஏன்னா எந்த நீங்க சொல்ற மாதிரி அவங்க டீம்ல பேட்டிங்னு பாத்தீங்கன்னா எஸ் லபுஷேன் அந்த 60 yard அடிச்சாரு. ஆனா he didn't look completely in control. அவன் செம்ம தேவடு தேசத்தை பண்ணி 60 ஐயோ அடிக்கணுமே அடிக்கணும் அவன் தூக்கிட்டு டீம் விட்டு. அது தேவடான்னு ஆடி 68 ஏதோ பாய்ச்சான். அழுக்கு பிளேயர் பாக்குறது ரொம்ப அழுக்கா இருக்கு. கஷ்டமா இருக்கு பிள்ளைங்க அவன் பேட்டிங்லாம் பாக்குறது. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு டிவியில. அது தேவை சீக்கா டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல. அது தேவை. நான் சொல்றேன் பாருங்க, 2 நாள்ல மேட்ச் முடியுது. மாடர்ன் டே டெஸ்ட் கிரிக்கெட்னு எல்லாம் கத்தின்னு இருக்கும். But this is definitely not good modern day test cricket. Matches are finishing in 2 days. 5 நாள் இருக்குப்பா. டைம் எடுங்கப்பா. யாருமே டைம் எடுக்க மாட்டாங்க, which is very very surprising. Yes, it is entertaining. In fact, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இந்த பசங்க ஒன் டே கிரிக்கெட் ஆடுறாங்களா? ரன் ரேட் பார்த்தா 5 மேலே இருக்கு பாரு. எண்ட்ல கூட 4.7 பாரு. That means அவங்க என்ன நினைக்கிறாங்க? they thought they could hit the way out of trouble ன்னு தெரியல. என்ன ஏதுன்னு தெரியல. No, I think it's a world over problem Chika. It is just not team India Chika. நீங்க எல்லா டீம்ஸும் எடுத்து பாருங்க, எல்லா டெஸ்ட் மேட்சஸும் எடுத்து பாருங்க. நிறைய சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா அங்க ஆடுறாங்க, இங்கிலாந்து ஆடுறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறாங்க. நீங்க பாருங்க 5th டே போவே மாட்டுது மேட்ச். எப்பயாவது ஒரு வாட்டி தான் 5th டே போகுது. யாருக்கும் அந்த அவ்வளோ T20 கிரிக்கெட் அண்ட் அந்த லீக்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அவ்வளோ பைசா சீக்கா லீக்ஸ்ல. என்னதான் இருந்தாலும் மணி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி கிரிக்கெட்டர் வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் தீஸ் பிக் லீக்ஸ். ஸோ தே ஆர் ஆல் என்ஹான்சிங் தேர் கேம் இன்டு பவர் ஹிட்டிங். அது டெஃபினட்டா வந்து இட் இஸ் ஷோயிங் டெஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல. இட் இஸ் இட் இஸ் நாட் ஈஸி டு, உங்களுக்கே தெரியும், இட் இஸ் நாட் ஈஸி டு அட்ஜஸ்ட். 3 formats-க்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்றது ஈஸியே கிடையாதுன்னு அது கிளியரா தெரியுது. எனிவே கைஸ், பிஃபோர் யூ கோ, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.